السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك. وقال أيضا قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون فليضحكوا قليلا وليبكوا كثيرا. عن ابن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال طلب الحلال فريضة بعد الفريضة. وقال نبينا صلى الله عليه وسلم اشتكت النار إلى ربها فقالت يا ربي أكل بعضي بعضا فأذن لها بنفسين نفس في الشتاء ونفس في الصيف فهو أشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அற்கொடை இப்பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்ற கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு துல்காதா மாதத்தின் 2வது ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, இன்றைக்கு மே தினம். உலகம் முழுவதும் லேபர்ஸ் டே உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. மே 5ஆம் தேதி வணிகர் தினம் கொண்டாடப்படுகிறது. உழைப்பு குறித்து இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது என்பது குறித்தும், இந்த மே மாதம் கடுமையான வெயிலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது, அதே போல வெயிலின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன என்பது குறித்தும், உழைப்போம் உயர்வோம் என்ற தலைப்பிலும், சுட்டரிக்கும் சூரியனும் சூடான நரகம் என்ற தலைப்பிலும் இந்த வார ஜும்மா உரை அமைகிறது. அல்லாஹ் தஆலா பயனுள்ள விஷயங்களை கேட்கவும், அது குறித்து வரும் நாட்களில் சிந்திக்கவும் செயலாற்றவும் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நல்குவானாக. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வபுதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு மறுமையின் வீட்டுக்காக நீ சம்பாதித்துக்கொள், சேகரம் செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தான் நமக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை நீ நல்லவைகளுக்காக செலவு செய்து மறு உலகத்தில் சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன நசீப் இருக்கிறதோ, அல்லாஹ் எதை தீர்மானித்திருக்கிறானோ, பொருளாதாரமாக ரிஸ்காக எதை தீர்மானித்திருக்கிறானோ அதை நீ மறந்து விடாதே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோல் நீ பிறருக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் தஆலா தூண்டுகிறான். இங்கே நம்மை இறைவன் சம்பாதிக்க சொல்லி அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக வருகிற பொருளாதாரத்தை நீ நல்லவைகளுக்காக செலவு செய்து மறு உலகத்தில் நீ வெற்றியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு கோடிட்டு காட்டுகிறான்.
உழைப்பின் பெருமையை குறித்தும் உழைப்பினால் கிடைக்கிற பலன்கள் குறித்தும் உழைப்பவர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் எல்லாம் நம் மார்க்கம் பல வகையிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. உழைப்பாளர் தினமாக இருக்கிற இன்றைய நாளில் இது குறித்த நம்முடைய மார்க்கம் கூறியிருக்கிற சிந்தனைகள் நமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ வசதிகளை அனுபவித்து வருகிறோம். நாம் வசிக்கிற வீடு, நாம் பயன்படுத்துகிற வாகனம், நாம் உடுத்துகிற ஆடைகள், நாம் வெயிலின் உஷ்ணத்தை குறைப்பதற்காக பயன்படுத்துகிற மின்விசிறிகள், ஏர் கூலர்கள், அதே போல பிரிட்ஜ் போன்றவைகள், கிரைண்டர், மிக்சி, ஏன் நம் கையிலே 24 மணி நேரமும் இருந்து கொண்டிருக்கிற செல்போன், இப்படி எத்தனையோ வசதி வாய்ப்புகளை நாம் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் பின்னணியிலே உழைப்பாளர்களுடைய கடும் உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாம் சாதாரணமாக நம்முடைய கைக்கு வந்து விடுவதில்லை. அது பல உழைப்பாளர்களுடைய உழைப்பால் தான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் கட்டி வசதி வாய்ப்பாக வாழுகிற வீடு இருக்கிறது, அது கட்டுமான தொழிலாளர்களின் மூலமாக உருவாக்கப்பட்டது, அவர்களுடைய உழைப்பினால் உருவானது. நாம் காசை கொடுத்தாலும் கூட அது அவர்களுடைய உழைப்பால் உருவானது என்கிற சிந்தனையை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மரியாதைக்குள்ளே நாம் சாப்பிடுகிற உணவுகள், அரிசி, கோதுமை, காய்கறிகள், நாம் காசு கொடுத்து சுலபமாக அவைகளை வாங்கி விடுகிறோம். ஆனால் அதன் பின்னணியில் எத்தனை பேரின் உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு அரிசி உருவாகுவதற்கு அது ஒரு விவசாயி விதையை தேர்வு செய்து தன்னுடைய நிலத்திலே அவன் அந்த விதையை நடுகிறான். நாற்று மற்றும் நாற்று நடுபவர்கள் அதை நாட்டு நட்டு அவைகளை களை எடுத்து அறுவடை செய்யும் வரை வேர்வை சிந்த அந்த பூமியிலே உழைக்கிற உழைப்பாளிகள் எத்தனையோ பேர் அதிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு அரிசி உருவாகி விடுவதில்லை. அது மாத்திரமல்ல, அந்த செடி நன்றாக வளருவதற்காக உரம் தேவைப்படுகிறது, பூச்சி மருந்துகள் தேவைப்படுகிறது. அதை தயாரிக்கும் தொழிற்சாலையில் எத்தனையோ தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அதே போல அந்த நிலத்தை உழுவதற்கு டிராக்டர் வேண்டும், ஹார்வெஸ்டர் போன்ற இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. இதை இயக்குகிற ஓட்டுநர்கள், டிரைவர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். அதே போல அந்த டிராக்டர்களையும் ஹார்வெஸ்டர்கள் போன்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் தயாரிக்கிற தொழிலாளர்கள். அது மாத்திரமல்ல, நாம் நாட்டு நட்டு களை எடுத்து அறுவடை செய்து நெல்லாகத்தான் எடுக்க முடியும். அந்த நெல்லை அரிசியாக மாற்றுகிற அரிசி ஆலையிலே பணியாற்றுகிற பணியாளர்கள், அந்த அரிசிகளை சாக்குகளில், பைகளில், மூட்டைகளாக பேக்கிங் செய்கிற பணியாளர்கள், அந்த மூட்டைகளை சுமக்குகிற மூட்டை தூக்குபவர்கள், அந்த மூட்டைகளை ஒரு இடத்திலிருந்து நாட்டின் பல பாகங்களுக்கும் எடுத்து செல்ல ஆட்டோக்கள், வேன்கள், லாரிகள், கண்டெய்னர்கள், இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது. இதை இயக்குகிற ஓட்டுநர்கள், அந்த அரிசி கடைக்கு வந்து மொத்த வியாபாரிகளுக்கு வந்து, அந்த மொத்த வியாபாரிகளிலிருந்து சில்லறை வியாபாரிகளுக்கு வந்து அந்த கடைகளிலே பணியாற்றுகிற எத்தனையோ பணியாளர்கள். அதற்கு பிறகுதான் நம் கைக்கு 1 கிலோ அரிசி வந்து சேருகிறது. இப்படி 1 கிலோ அரிசி நாம் சாப்பிடுவதற்கு 20 to 50 பேருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு அரிசி நம்முடைய கைக்கு வந்து விடுவதில்லை. காய்கறிகளும் அப்படித்தான். எத்தனையோ நபர்களிடையே, தொழிலாளர்களுடைய, உழைப்பாளர்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் நாம் சாப்பிடுகிற உணவே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உழைப்பை நம்முடைய மார்க்கம் மதிக்கிறது. உழைப்பை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், தலபுல் ஹலாலி ஃபரீதத்தும் பஅதல் ஃபரீதா.
ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது. உழைத்து சம்பாதிக்கிற இந்த உழைப்பு கடமைக்கு மேல் கடமை, கடமைக்கு பின்னால் கடமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத் எப்படி கடமையோ அதுபோல உழைத்து சம்பாதிப்பதும் கடமை என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பினான். அந்த எல்லா நபிமார்களுமே அவர்கள் வெறுமனே ஏகத்துவ பிரச்சாரத்தை மாத்திரம் செய்யவில்லை, அவர்கள் தங்கள் கையினால் உழைத்து சம்பாதித்திருக்கிறார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆடு மேய்த்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், உழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சம்பாதித்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள். இப்படியாக எல்லா நபிமார்களுமே அவர்கள் வியாபாரிகளாக, தொழிலாளிகளாக, தங்களுடைய சம்பாத்தியத்திற்காக வேண்டி உழைப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மிக்தாப் இப்னு மஅதி கர்ப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரம் மின் அன் யஅக்குல மின் அமலி யதிஹி வ அன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யஅக்குலு மின் அமலி யதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நீங்கள் சாப்பிடுகிற உணவு, ஒரு மனிதன் சாப்பிடுகிற உணவிலேயே மிகச்சிறந்த உணவு எது என்றால் அவன் கையினால் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகிறானே அதுதான் சிறந்த உணவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் தன்னுடைய கையினால் உழைத்து சம்பாதித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லராக இருந்திருக்கிறார்கள், இரும்பு தொழில் செய்பவராக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கி கவசம் போன்ற பொருட்களையும் ஆயுதங்களையும் உருவாக்குகிற பணியிலே, கடுமையான பணியிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக உழைப்பை ஊக்கப்படுத்துகிறது நம்முடைய மார்க்கம், உழைப்பவர்களை மரியாதை செய்ய சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. உழைப்பாளினுடைய வியர்வை விடுவதற்கு முன்னால், பூமியிலே விடுவதற்கு முன்னால் அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உழைப்பாளியை மதிக்க வேண்டும், அவனுடைய கூலி விஷயத்திலே ஏமாற்றக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. யாசகம், உழைப்பை ஊக்குவித்த நம்முடைய மார்க்கம் யாசகம் கேட்பதை வெறுக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து யாசகம் கேட்டார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு விரிப்பு இருக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது, இது மாத்திரம் தான் என்னுடைய வீட்டிலே இருக்கிறது என்றார் அந்த மனிதர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை எடுத்து வா என்றார்கள். அந்த இரண்டு பொருட்களையும் அவர் கொண்டு வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை ஏலம் கேட்பது யார், இதை யார் வாங்கிக் கொள்கிறார்கள் என்று ஏலம் விடுகிறார்கள். ஒரு சஹாபி ஒரு திரகத்திற்கு அதை விலைக்கு வாங்குவதாக சொல்கிறார். இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற போது இன்னொரு சஹாபி 2 திரகத்திற்கு அதை வாங்குவதாக சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பொருளை கொடுத்து 2 திரகத்தை பெற்று அந்த 2 திரகத்தை யாசகம் கேட்டு வந்த அந்த சஹாபியிடத்திலே கொடுத்து, இதிலே ஒரு திரகத்திற்கு நீ உன்னுடைய குடும்பத்திற்கு உணவு ஏற்பாடு செய்து கொடு, இன்னொரு திரகத்திலே நீ கோடாலி வாங்கிக் கொள், கோடாலியை எடுத்துக்கொண்டு நீ மரம் வெட்டி பிழைத்து என்னுடைய கண்ணிலே 15 நாளுக்கு நீ படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார். அந்த சஹாபி கோடாலியை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டுவதற்காக கிளம்பினார். சில நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அவர் வந்தார். 10 திரகங்களை கையிலே ஏந்தி கொண்டு வந்தார். அதிலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆடைகளும் உணவுக்காகவும் அந்த காசை பயன்படுத்தினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாசகம் கேட்பதை தடுத்து அவரை ஒரு உழைப்பாளியாக உருவாக்கினார்கள். நீ யாசகம் கேட்காதே, உனக்குத்தான் கைகால்கள் நன்றாக இருக்கிறது, நீ சம்பாதித்து பிழைத்துக் கொள், விறகு வெட்டியாவது சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி அவருடைய காசிலிருந்தே அவருக்கு கோடாரியை வாங்கி கொடுத்து அவருடைய பொருளை ஏலம் விட்டு அதன் மூலமாக வந்த
ஒரு திருகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடாலி வாங்கி கொடுத்து அவரை விறகு வெட்டுவதற்காக அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, ஆக நம்முடைய மார்க்கம் உழைப்பை ஊக்குவிக்கிறது, யாசகத்தை வெறுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ யாசகம் கேட்டு வருவதை விட, அப்படி யாசகம் கேட்டு வருவதால் நாளை மறுமையிலே நீ முத்திரை குத்தியவனாக, உன்னுடைய முகத்திலே எழுதப்பட்டவனாக, இவன் யாசகன் என்று எழுதப்பட்டவனாக நீ கேவலப்பட்ட நிலைமையிலே நாளை மறுமையிலே வருவாய். அதைவிட நீ உழைத்து சம்பாதிப்பது சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 பேரை தவிர வேறு யாருக்கும் யாசகம் கேட்பதற்கு, பிச்சை எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடுமையான வறுமைக்கு உள்ளாயிருக்கிறவன், அவனால் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையில இருந்தான் என்றால் அப்படிப்பட்டவன் யாசகம் கேட்க அனுமதி இருக்கிறது. அதே போல மிகப்பெரிய கடனில் மூழ்கி இருக்கிறான், அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் இருப்பவனுக்கு அப்படிப்பட்ட கடனை அடைப்பதற்காக அவன் யாசகம் கேட்கலாம். 3வது, ஏதாவது விபத்திலே அல்லது போர்க்களத்திலே கைகால்கள் துண்டிக்கப்பட்டவன், செயலிழந்து போயிருப்பவன், அவனால் சம்பாதிக்க முடியாது என்கிற நிலைமையிலே இருக்கிற ஊனமுற்றவர்கள், இப்படிப்பட்ட 3 பேரை தவிர வேறு யாருக்கும் யாசகம் கேட்பதற்கு அனுமதி இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய முதுகிலே நீ விறகை சுமப்பதிருக்கிறதே அது பிறரிடத்திலே யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உழைப்பாளர் தினமாக இருக்கிற இந்த நாளில் உழைப்பு குறித்து நம்முடைய மார்க்கம் என்ன வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்திலே சம்பாத்தியம் என்பது ஆண்களுக்குரியதாக இருக்கிறது. பெண்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அல்லாஹ் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க சிறந்த நிர்வாகிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் சொன்னான், வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய காசிலிருந்து அவர்கள் செலவழிக்கிற காரணத்தினாலே. அப்ப ஆண்கள் தான் சம்பாதித்து பெண்களையும் வாழ வைக்க வேண்டும். பெண்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பவனாக ஆண் இருக்கக்கூடாது. ஆண் ஒருவன் திருமணத்திற்காக தகுதியாகிறான் என்றால் எப்போது இந்த சம்பாத்தியத்திற்கான தகுதி அவனுக்கு இருக்கிறதோ, குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவதற்குண்டான ஆற்றல் எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் அவன் திருமணம் முடிக்க வேண்டும். எனவே பெண்களிடத்திலே எதிர்பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, பெண்களுக்கு கொடுப்பவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 10 ஆண்டு கால உழைப்பை மகராக கொடுத்து, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே 10 ஆண்டு காலம் வேலை செய்தார்கள். 10 ஆண்டு கால உழைப்பை மகராக கொடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை திருமணம் செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. ஆக மரியாதைக்குரிய உழைப்பை மிகச்சிறந்த ஒன்றாக நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதே சமயத்திலே உழைப்பை காரணம் காட்டி, வியாபாரத்தை காரணம் காட்டி, நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் பிசினஸ் செய்கிறோம் என்கிற பேரிலே இபாதத்தை விட்டுவிடக்கூடாது. வியாபாரத்தை காரணம் காட்டி, தொழிலை காரணம் காட்டி, வேலையை காரணம் காட்டி அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர்கள் தொழுகைக்கே வருவதில்லை, பள்ளிவாசல்கள் காத்து வாங்கி கொண்டிருக்கிறது. கேட்டால் ஐ எம் வெரி பிஸி என்று சொல்கிறார்கள். நாங்கள் உழைப்பிலே முன்னேற்றி கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய கடையை பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தொழுவதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறான ஒன்று. அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகையை குறித்து அறிவிப்பு செய்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூற விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்போ ஜும்மாவுக்கே இப்படி என்றால் ஐவேளை தொழுகைக்கும் இதுதான் கட்டளை. பாங்கு சொல்லிட்டா தொழுகைக்கு வந்துடணும். எந்த வேலை இருந்தாலும் விட்டுவிட வேண்டும். கடையை க்ளோஸ் பண்ணிடணும். ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லிட்டா அதுக்கு பின்னால் வியாபாரம் செய்வது ஹராம். ஏனென்றால் அல்லாஹ் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறான். தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அங்கே கடை வியாபாரம் பிசினஸ் எல்லாம் அடுத்தபட்சம், தொழுகை தான் முதலில். அதற்கு என்ன மீறி போனால் 10 நிமிடம் ஆகுமா? 10 நிமிடத்தை ஒதுக்கி கூட தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை ஒதுக்கி தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன நிலையில இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே சமயத்திலே பள்ளிவாசலே கதி என்றும் இருந்துவிடக்கூடாது. பள்ளிவாசலே கதி, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்ல இருக்கணும் என்றும் நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. நீ உனக்கு விதித்த கடமைகளை நிறைவேற்றி விட்டு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள், எவ்வளவு வேண்டுமானாலும் உழைத்துக்கொள் என்றுதான் நாம் மார்க்கம் சொல்கிறது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவது குறித்து நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூற விரைந்து வாருங்கள் என்று சொன்ன இறைவன் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து திரிந்து அல்லாஹ்வின் அந்த ஃபضல் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தாக இருக்கிற இந்த பொருளாதாரத்தை தேடி போங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலே உட்காருங்கன்னு சொல்ல, தொழுது முடித்து விட்டால் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லுகிறான். அதனால் வியாபாரத்தை காரணம் காட்டி, தொழிலை காரணம் காட்டி தொழுகையை விடவும் கூடாது. அதே சமயத்திலே தொழுகையே கதி என்றும் பள்ளிவாசலே கதி என்றும் இருந்துவிட்டு எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்றும் பள்ளிவாசலே கதி என்றும் இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து வெட்டியாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவர்களை நீங்க எல்லாம் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற எண்ணத்துல பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் வானத்திலிருந்து பொன்மலையையும் வெள்ளிமலையையும் பொழி வைக்க மாட்டான், நீங்கள் போய் உழைத்து சம்பாதியுங்கள் என்று விரட்டி விட்டார்கள். அப்ப பள்ளிவாசலே கதி என்றும் இருந்து விடக்கூடாது. அதே சமயத்திலே தொழிலை காரணம் காட்டி தொழுகை விடவும் கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய மனதிலே ஒரு விஷயத்தை போட்டார்கள். என்னவென்றால், நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுக்குரிய தவணை காலம் வருகிற வரையை மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் எந்த நாள்ல அவனை மௌத்தாக முடிவு பண்ணியிருக்கிறானோ அந்த நாள்ல மௌத்தாகுவான். அதே போல அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ரிஸ்கை பெறாமல் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் முடிவு செஞ்சது கிடைக்கும். தொழுகைக்கு வந்ததுனால நம்முடைய வியாபாரம் பாதிச்சிருன்னு யாராவது சொன்னா அது சரியான ஒரு வார்த்தை அல்ல. தொழுகைக்கு களை அடிச்சதுனால என்னுடைய வியாபாரம் பாதிக்கும் என்று யாராவது சொன்னால் அது சரியான வார்த்தை அல்ல. உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்தது கிடைக்கும். நீங்கள் பொருளாதாரத்தை தேடுவதிலே நடுத்தரமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரிஸ்கை தேடுகிற விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய ரிஸ்க் இருக்கிறதே அவனுக்கு வழிபடுவதன் மூலமாகத்தான் கிடைக்கும், அவனுக்கு மாறு செய்வதன் மூலமாக கிடைக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்த அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான். லைன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்தும் மின் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்த நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் எனக்கு நீங்கள் நன்றி செய்ய மறுத்தால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒரு மனுஷன் கிணற்றோரத்தில் நின்று இருந்தான், தவறுதலாக உள்ளே விழுந்துட்டான். காப்பாத்துவேன்னு கத்தனான். அவனை சில பேர் கிணத்திலிருந்து விழுந்து அவனை தூக்கி காப்பாத்திட்டாங்க. அவனை கிணத்து திட்டு மேல உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து குடிப்பான். எப்படி விழுந்த அப்படின்னு கேட்ட போது இப்படித்தான் உள்ள விழுந்தான், அதுக்கப்புறம் மௌத்தாயிட்டான். ஏனென்றால் அவனுக்கு அல்லாஹ் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அவனுடைய ரிஸ்கிலே எழுதி இருக்கிறான் அவன் குடிக்க வேண்டும் என்று.
அதை குடித்தான். அதற்கு பின்னால் அவனுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. கிணத்துல விழுந்தவனை தூக்கி உட்கார வச்சு திரும்பவும் கிணத்துல விழுந்துட்டான். ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு வருது. எப்படி நாம் எவ்வளவு சம்பாதிப்போம் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அது நிச்சயமாக கிடைக்கும். தொழுகையை தொழுதால் அந்த ரிசுக்கு பறிபோய்விடும் என்று நினைத்தால் அவர் முஸ்லிமே அல்ல. யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நமக்குரிய சம்பாத்தியம் அல்லாஹ் முடிவு செய்தது. நாம் இவ்வளவுதான் சம்பாதிப்போம் என்று. அதிலே ஒரு பைசா கூட குறையாது. அதே போல முடிவு செய்ததை விட ஒரு பைசா அதிகமாக சம்பாதிக்க முடியாது. நீ 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அல்லாஹ் நிர்ணயித்ததை விட ஒரு ரூபாய் எச்சா அதிகமாக நீ சம்பாதித்து விட முடியாது. எனவே தொழுகையையும் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே சமயத்தில் உழைக்கவும் செய்ய வேண்டும். நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதனால் ஜும்மா தொழுகைக்கு நாம 1 மணிக்கு போனா 1:15 போனா என்று நினைத்துக் கொண்டு தாமதப்படுத்தி வருவது இருக்கிறது. அதுவரையிலும் வேலை செய்யலாம் என்று செய்வதிருக்கிறது. அது அல்லாஹ்வின் கட்டளையை மீறிய செயல். நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை மீறி சம்பாதிப்பது ஹராம். வந்துவிட வேண்டும். அந்த நேரத்தில் 12 மணிக்கு கடை அடைச்சிடணும். 2 மணிக்கு தான் கடையை திறப்போம். அல்லாஹ் என்ன ரிஸ்க முடிவு செய்திருக்கிறார் அதுதான் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் வர வேண்டும். நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். ஏமாற்றக்கூடாது. ஹலாலான வருமானம் நமக்கு பரக்கத்தை தரும். மரியாதைக்குரியவர்களே, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் பறவைகளைப் போல நம்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவைகள் காலை நேரத்தில் வெறும் வயிற்றோடு செல்கிறது. மாலை திரும்பி வருகிற போது வயிறு நிரம்பி வருகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பறவைகள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அதுபோல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எனவே மரியாதைக்குரியவர்களே, உழைப்பாளர்களுடைய தினமாக இருக்கிற இன்றைய நாளில் நம்முடைய மார்க்கம் உழைப்பு குறித்தும் வணிகம் குறித்தும் மே 5ஆம் தேதி வணிக தினமாக இருக்கிறது. வணிகம் குறித்தும் என்னவெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்தாஜிரு சதூக்குல் அமீனு மஅன் நபிய்யின வஸ்ஸித்தீகின வஸ்ஸுஹதா. நேர்மையான நாணயமான வியாபாரியும் நாளை மறுமையிலே நபிமார்களோடும் அதேபோல உயிர் தியாகிகளோடும் நல்லோர்களோடும் சித்தீக்கீன்களோடும் உண்மையாளர்களோடும் இருப்பார் நாளை மறுமையிலே. நானும் நேர்மையான வியாபாரி நாளை மறுமையிலே இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை இணைத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வியாபாரம் செய்ய வேண்டும். அது இஸ்லாம் காட்டி இருக்கிற வழிகாட்டல். அதை நேர்மையாக செய்ய வேண்டும். உழைக்க வேண்டும். யாசகம் கேட்கக்கூடாது. அது இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டல். உழைப்பாளர் தினமாக இருக்கிற இந்த நாளில் நாம் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறானோ அதை நாம் சம்பாதிப்போம். அதனால் நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய தொழில்கள் எதுவும் அல்லாஹ்வின் இபாதத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. ஐவேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதற்கு அடுத்தபடிதான் நமக்கு வியாபாரம். வியாபாரமும் கடமைதான். ஆனால் இந்த கடமைக்கு அடுத்துதான் அந்த கடமை. அதே சமயத்திலே பள்ளிவாசலே கதி என்று இருந்து விடக்கூடாது. அதே போல கடையே கதி என்றும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய நேரத்திலே நினைக்க வேண்டும். அவனுக்கு நன்றி செலுத்தினால் அவன் நிச்சயமாக அதிகப்படுத்தி தருவான் என்பது அல்லாஹ் சொன்ன வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் உழைப்போம், உயர்வோம்.